வரமாட்டேங்கிறாங்களா? டேய் வாடா, நீ தானே சுத்த தமிழ் பேசணுவே. தமிழ்ல எத்தனை மார்க் எடுத்த? தமிழ்ல கணக்குல? இங்க வா, இப்படி வா, இங்க வா, இங்க வாடா, வந்து மாமடியில் உட்காரு வாடா. எங்கடா ஆட்டி சரக்கு அடிக்க போறியா? ஆட்டி நூத்துக்கு ஏய் எங்கடா போறீங்க ரெண்டு பேரும்? வாங்கினியா? ஒரு திருக்குறள் நாம திருப்பி போய்ட்டு வாங்க. கட்டல் நாய பயனின் கோல் வாளறிவன் நற்றால் தொழார் எண்ணீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? குரல சொல்ற, குரலுக்கு விளக்கம் சொல்றது இல்லையா? படிக்கிறதுனால என்ன பயன்? நம்ம அறிவை வளர்த்துக்கலாம். நம்ம அறிவும் வளரணும், நம்ம சுற்றமும் வளரணும். டெய்லி ஒரு திருக்குறளை படி. நீ தமிழை படிக்க வேண்டும், நான் வேற எதையுமே படிக்க வேண்டாம். திருவாசகம், தேவாரம் எதுவுமே வேண்டாம். திருக்குறளை மட்டும் படிச்சுட்டீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் இலக்கண இலக்கியங்களும் அதுல இருக்குது. நல்லா படி. உனக்கு வருங்காலத்தில் என்ன ஆகணும்னு ஆசை? மருத்துவர் ஆகணும். மருத்துவர் ஆகணும். கால்நடை மருத்துவரா, மனுஷனுக்கு மருத்துவரா? மனிதன் மருத்துவர். எல்லாருமே மனுஷனுக்கு. கால்நடைக்கு ஆடுற மருத்துவர் ஆகிறது. மனுஷனால இங்க நோவுது அங்க நோவுதுன்னு சொல்லுவேன். கால்நடைக்கு மருத்துவர் ஆனாத்தான் அதுக்கு என்ன நாமளே அறிவா கண்டுபிடிக்கல. இப்போ எனக்கு காய்ச்சல் அடிச்சா காய்ச்சல் அடிக்குன்னு தெரியும். சொல்லு சார் டாக்டர், காய்ச்சலுக்கு டாக்டரும்பே. மாடு சொல்லுமா? அப்போ அதுக்கு அறிவு உண்டு இருக்கிறவன் தான் அதுக்கு படிக்கணும். அவன் தான் ஈஸியாக கண்டுபிடிப்பேன். கூட பிறந்து எத்தனை பேரு? ஒருத்தன். ஒரே பையனா? தம்பி இருக்கான். தம்பி இருக்கிறானா? அதெல்லாம் பாப்பாங்க. டேய் குமார், அதெல்லாம் அந்த காலத்துல கபடி மட்டும் நீ கண்டினியூஸா விளையாடுங்கப்பா. டைம் பத்தாம போயிடும். கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் டீம் நீ கண்டினியூஸா விளையாடுவீங்க. ஏதாவது சேஞ்ச் பண்ணா சொல்லுங்க, யாராவது வேற ரெஃபரி மாத்திக்கலாம். வீட்ல இது நிறுத்த வேண்டாம். அப்பெல்லாம் மருத்துவம் வீட்லயே இருக்கு. இது உங்க சொந்த ஊர் எது? கொண்டமட்டி மேடு. இதார் ஊரு? இங்க பக்கத்து ஊர்னால இங்க வந்திருக்கோம். அப்படியா? சொந்தக்காரர் இல்லையா எங்க முத்துக்காப்பட்டியில? இருக்காங்க. யாரு? ஆயா இருக்காங்க. ஆயாளா அப்பத்தாளா? அப்பத்தா. அப்பத்தா. எல்லாம் ஒட்டு மொத்தமா உறவுகளே மாத்தி போடுறீங்கடா. எங்க அப்பத்தா பிறந்தது இந்த ஊரு. அப்பத்தா இந்த ஊருக்காரியா? அப்பத்தா வேற என்ன? மாதேஸ்வரி. மாதேஸ்வரியா? அது அங்க பார்த்து சொல்ற, உனக்கு தெரியாதா? தெரியும். தெரியுமா? உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா சவுதியில ஆடிட்டரா இருக்காரு. சவுதி அரேபியாவில் வள்ளிய பொங்கலுக்கு அப்பா மிஸ் பண்ணலையா? நீ பழகிடுச்சு. பழகிடுச்சு. ரொம்ப முதல்ல கஷ்டமா இருக்கும்ல? அப்போ நான் சின்ன பையனா, நான் சின்ன பிறந்ததுல இருந்தே அங்கதான் இருக்காரு. பிறந்ததுல இருந்து அங்கே இருக்கிறாரா? வருஷத்துக்கு ஒரு மாசம் மட்டும் வருவாரு. அப்போ உனக்கு அப்பா பாசமே இல்லடா? எல்லாம் ஆன்லைன்ல பாத்துக்கிறது தான். நானும் அப்படித்தான். எனக்கு 2 பசங்க. இன்னைக்கு என்னமோ பணம் வேணும், பட்டி பண்ற போறோம்னு ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன். என் பையன் நடந்தது நான் பார்க்கல. என் பையன் முதல் சிரிச்சது நான் பார்க்கல. என் பையன் வீட்டுக்குள்ள இருந்து சின்ன பெருசு கூட கண்டுக்காது. ஏன்னா பேரனா எல்லாம் செல்லம். எங்க வீட்லயும் அவன் தான் முத பையன், எங்க மாமியார் வீட்டில் அவன் தான் முத பையனா செல்லம். சின்ன பையனே எரிஞ்சிட்டாங்க. அது இப்போ நான் ரூம்ல தூங்குவேன். போனால் பகலில் போனால் தூங்குவேன். 3 மணி ஆனால் பட்டி பண்ணுற போயிடுவேன். ரூம்குள்ளோடைய வந்து அப்பா காணும், அப்பா காணுங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே எனக்குடா ஓடுறோம், எதுக்குடா சம்பாதிக்கிறோம், யாருக்காக ஓடுறோம் அப்படின்னு. நிறையா இன்னைக்கு பணத்தை நோக்கி ஓடுறதுனால பிள்ளைகளோட பாசத்தை இழந்துடுறோம் நாங்கள். ஆனால் நீ உங்கள் அப்பா எத்தனை ஃபீல் பண்ணுவார் தெரியுமா? அங்கே இருந்துட்டு என்ன மாதிரி அதை ஃபீல் பண்ணுவார். சம்பாதிக்கிறா, இத்தனை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா. பசங்க கடைசி காலத்தில் முத்துக்காப்பட்டி செல்லுமா மாதிரி எங்களை நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்குவியா? கண்டிப்பா பார்த்துப்பேன். பொண்டாட்டி வேச்சு கேட்டு எங்களுக்கு சோறு போட மாட்டேன் என்னமோ? வேச்சு கேப்பியா கேட்க மாட்டேங்க? கேட்பேன். கேப்பியா? பொண்டாட்டி வேச்சு கேட்டு எங்களுக்கு எப்படி சோறு போடுவேன்? எல்லாத்தோட பேச்சும் கேட்பேன். எல்லாத்து வேச்சும் கேட்க கூடாது. அம்மான்னா அம்மா வேச்சு கேட்கணும், பொண்டாட்டின்னு பொண்டாட்டி வேச்சு கேட்கணும். யார் நல்லது சொல்றாங்களோ அவங்க பேச்சு கண்டிப்பா கேட்பேன். யார் நல்லது சொல்றாங்களோ அது வச்சு நல்ல பையன்டா, அருமையான பையன், நல்லா வளர்த்துக்கிட்டாங்க அம்மா. அப்பத்தான் வளர்த்துனதா? என்னையும் எங்க அம்மத்தாதான் வளர்த்துச்சு. எங்க அம்மத்தாதான் வளர்த்துச்சு. 10-13 வருஷம் இப்போ டாக்டர் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்திப்பாங்க. அமலா மெட்ரிகுலேஷன்ல சோறு, மத்தியான சோறு காத்தால போட்டு கொடுத்துட்டு ஆறி போகும்னு 3 கிலோமீட்டர் கெத்து நடந்து கொண்டு ஓடியார். 11 மணிக்கு வீட்டில் சோத்து போட்டு 12 காலுக்கு அங்கே வந்துரு. 5 வருஷம் எனக்கு அப்படி சோறு ஊட்டி வளர்த்துச்சு.
நம்தா சோறு ஊட்டினா பார்த்த நீ வேடா இந்த மடியில் ஏறா. அவன் பார்க்குறேன், இவன் பார்த்தா பூமரங்கள் மாதிரி இருக்கிறான், பூதம் மாதிரி இருக்கிறான்டா. ஏண்டா என்னை பார்த்தா என்ன காளியா மாதிரி தெரியுதாடா? வாசா வா கோரு வா. உன்ற பேர் என்ன கண்ணு? நதீரா. ஆ? நதீரா. ஏ? நதீரா. நதிரா. கொப்பனும் கம்மல் நம்ம யோசிச்சுக்கிறாங்கடா. நதிரா அப்படின்னா என்ன? அப்படி கோரு. என்ன படிக்கிற? 3வது. 3வது படிக்கிறியா? பொய் சொல்லாத. ஏய் பொய் தானே. நிஜமா? என்னங்கடி எல்லாம் சோற திங்கிறீங்க திங்கிறது இல்லையாடிய? 3வது படிக்கிறீங்க முக்கா புடி இருக்கிற நீ. இவன 9வது படிக்கிறங்கிறியா? 8வது. நல்லா சாப்பிடுங்க, நல்லா சோத்தை தின்னுங்க. போட்டு வச்சா திங்கிறதே இல்லை. இல்லாதப்பட்ட வீட்டில் போய் பாரு, சோத்தை கண்டா அப்பா இட்லி 8 இட்லி தின்னுட்ட, அம்மா தோசை ஊத்துல அப்படிங்கிற. நம்மளது 1 இட்லி திங்கி வைக்கிறதே பெரும்பாடா இருக்குது. பிறந்த நாள் அன்னைக்கு டிசம்பர் 11. டிசம்பர் 11. தமிழ் தேதி 11. 11. அது எப்படி 11 வரும்? டிசம்பர் 11 அப்படின்னா தமிழ் தேதி என்ன சொல்லு? தமிழ் மாசம் 12/11. நான் ஐப்பசி 3வது நாள் பிறந்தேன். இங்கிலீஷ் நம்மளுக்கு ஒரு மொழி, அது நம்ம வணிக மொழி. தமிழ் தான் தாய்மொழி. அதனால பிறந்த நாள் என்னைக்குன்னு கேட்டா டிசம்பர் 11. தமிழ் மாசம் என்ன மாசம் வரு? கார்த்திகை மாசம். யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? டக்குனு காதல் விழுகுது. அது மட்டும் போய் உங்க அம்மாட்ட கேட்டு வா. கார்த்திகை மாசம் எத்தனாம் தேதி பிறந்தான்னு போய் கேட்டு சொல்லுப்போம். பெண்கள் த்ரோ பால் மற்றும் ரிங் பால் அணியினர் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்கான கையெழுத்தல் போட்டி 25ஆம் தேதி. மேல யாரு கேட்டாலும் என்ன தேதி பிறந்தன்னா கார்த்திகை 25. வெரி குட். வாங்க கூட பேசுற வாங்க. இல்ல எப்ப பேசுறது? சரிப்பா அடுத்த அக்காட்ட பேசுவா. உங்க சொந்த ஊர் எந்த ஊரு? இன்னும் கிட்ட வாக்கா. இன்னொரு மைக் கொடுங்கப்பா. சும்மா பேசு, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுற மாதிரி பேசு. பெண்ணா உங்க சொந்த ஊர் எந்த ஊரு? பிறந்தது அக்கியமட்டிங்க, கொடுத்தது சிவியாம்பாளையம். சிவியாம்பாளையம். இங்க எங்க வந்தீங்க? இங்க நாங்க போட்டிக்கு வருஷம் கலந்துக்கோங்க, அதுக்காக வந்திருக்கீங்க. எங்க வீட்டுல அங்க ஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்படியா? சரி, அப்பன் வீட்டுல இருக்கீங்களா சந்தோஷமா இருந்தீங்களா? புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அங்கேயும் சந்தோஷமா இருந்தோம், இங்கேயும் சந்தோஷமா இருக்கும். ஆமா. 2 பேருக்கு சண்டை வருமா? சண்டைலாம் வராது. சண்டையே வராதா? அப்புறம் என்ன குடும்பம் பண்ற நீங்க? சண்டைலாம் வராது. சண்டை எதுக்கு வரும்? சண்டை வரலன்னா அதுக்கு பேர் குடும்பமா? சண்டைலாம் வராது. ஏக்கா சண்டை போடணுமா? இல்லை புருஷனா இருந்தா புருஷன்கிட்ட சண்டை போடாத, 6 கிட்ட சண்டை போடுறது. நான் ஒரு கேள்வி கேட்டா பொண்டாட்டி 1000 கேள்வி கேட்கறா. அப்படிலாம் ஏன்டி அறிவு இருக்குதான்னு கேட்டா அவ கேட்கறா. உனக்கு அறிவு இருக்குதா? கொப்பனுக்கு அறிவு இருக்குதா? கோயலுக்கு அறிவு இருக்குதா? கொக்காலுக்கு அறிவு இருக்குதாங்கிற. சண்டை போடலையாக்கா? சண்டைலாம் வராதுங்க. அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிடுறாங்க. தமிழாசிரியரா இருந்தாருங்க. அவங்க வேலையை செஞ்சு விட்டு அவங்க பாட்டுல போயிடுறாங்க. வாத்தியாரா? வாத்தியார் பொண்டாட்டியா? ஆமாங்க. அப்ப தப்பு பண்ணா அடிப்பாராக்கா? அடிக்க மாட்டாங்க. தப்பு நடந்தா தானே அடிப்பாங்க. தப்பு நடக்க பெஞ்சு மேல ஏறி நிக்க சொல்ல மாட்டாரு? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பள்ளிக்கூடத்துல பசங்களை சொல்ற மாதிரி உனக்கு சொல்றது இல்ல? சொல்ல மாட்டாங்க. வந்தார் ஐயா வாத்தியார் ஐயா. வாங்க ஐயா வாத்தியார் ஐயா, வரவேற்க வந்தோம் ஐயா. ஏனுங்கய்யா கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? கொடுங்க. ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஐயா இவர் தமிழ் புலமையில பேசுவாரு. நம்மளுக்கு ஒரு வெங்காயம் தெரியாதே. நானே ஏதோ ஒட்டுல புட்டுமா வச்சுட்டு இருக்கிறேன். அவங்க கணவனே கண்கண்ட தெய்வம் இருக்காங்க. நான் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு இருக்கிறேன். அப்படியே இருக்கிறீங்க. சரி, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? எல்லா குடும்பங்களுக்கும் நான் சொல்லக்கூடியது, நாம் அவங்க கிட்ட உரிமையை கொடுத்துட்டு, இப்போ எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடு தான் சிறப்பாக இருக்குதுங்க. நம்முடைய செயல்பாடு அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதனால அவங்க பொறுப்பில் நான் ஒப்படைக்கும் பொழுது எந்த சிக்கல்களும் வீட்டில் வர்றதில்லைங்க. வரதில்லைங்க. ஒரு சண்டை கூட போட்டது இல்லையா? சண்டைலாம் போட்டது இல்லைங்க. ஒருக்கா கூட ஒரு அடி அடிக்கலையா? அது காரணம் மாணவர்களை நாங்கள் அடிச்சு ஓ இங்க பொண்டாட்டி மேல இருக்கிற கோபத்தெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பசங்க மேலவே காட்டி போடுறது. எங்க கணக்கு வச்சாரு இப்படித்தான் பண்ணுவாரு. வீட்டுல சண்டைன்னு இங்க உழுகு தோல்ல சார் சார் சாருட்டு ஓடுவா.
அது நாங்கள் சேந்தமலத்தில் படிக்கும் பொழுதுங்க ஒவ்வொரு ஆசிரியருடைய கேரக்டரும் தெரியுங்க. அங்கே ராஜேந்திரன் ஒரு தலைமை ஆசிரியர் இருக்காருங்க. ஒரு ஆசிரியர் கடிகாரத்தை கழட்டி வச்சாவே இன்னைக்கு எவ்வளோ உதவி கிடைக்கும்னு தெரியாது. அது சரி. ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையும் ஒரு கேரக்டர் இருக்குதுங்க. கேரக்டருக்கு அதனால் நாங்கள் மாணவர்களாக இருக்கும் பொழுது எங்களுடைய ஒவ்வொரு ஆசிரியருடைய குணங்கள் எப்படின்னு தெரியும். ஆனால் இப்போ எப்படின்னா மாணவர்களை ஒன்றுமே பண்ண முடியலைங்க. இப்போ அங்கே அப்பெல்லாம் வாத்தியார் வந்தால் நாங்கள் சந்திரன் முட்டிட்டு ஓடுவோம். வாத்தியார் வர்றாரு, அடிச்சு போடுவார், ஓடுறான்னு. இப்போ 4 வருஷம் சேர்ந்து வந்து வாத்தியார் ஓடுறாரு. 4 பேர் சேர்ந்து வரானுடா, என்ன ஏழைகளுக்கு காத்திருக்கானுன்னு. ஒரு பையனை கண்டிச்சுங்க. அவன் சொல்கிறான், தருமபுரி மாவட்டத்துலங்க எங்கள் அப்பா வந்து என்னை சத்யராஜன் தான் கூப்பிடுவாரு. இப்போ நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டேன் சாமின்னு கூப்பிடுவாருங்க. அப்படின்னா என்ன அடிக்காதீங்கிற. ஆமாம், இப்படி இன்றைய மாணவர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் படித்த காலத்துலேயும் இப்போ இருக்கிற காலத்துக்கு என்னங்க வித்தியாசம்? வித்தியாசம் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுங்களா? எங்களுடைய சிலம்புலி செல்லப்பண்ணார் பக்கத்து வீடு தான் என்னுடைய வீடுங்க, சிவியாமலத்தில். எனக்கு மாமை முறை ஆகக்கூடிய குமாரசாமி என்பவர் எனக்கு சேந்தமலத்தில் 10ஆம் வகுப்புக்கு தமிழாசிரியர். 2.5 நாள் அவர் கண்ணுக்கு படக்கூடாதுன்னு வகுப்பில் ஒண்டிக்கிட்டு இருந்தோம். அப்போ இப்போ வந்து நாங்கள் அவர்களை கண்டு ஒண்டிக்கிட்டு இருக்கிறோம். ரிட்டையர் ஆகிட்டீங்களா? ரிட்டையர் ஆகி 17 ஆண்டுகள் முடிஞ்சது. 9 பள்ளி, 25,000 பேருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தாங்க. தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்றேன். எல்லாம் சிலம்புலி செல்லப்பனாருடைய ஒரு அருளினால் நாங்கள் இந்த சிறந்த நிலையை வந்து நாங்கள் அடைந்தோம். சந்தோஷம், சந்தோஷம். கொண்டாங்க கேட்குறேன். இருங்க பிடிங்க. சரி, நீங்க சிவியார் வேலையா? சரி. இங்க முத்துக்காப்பட்டி எதுக்கு வந்தீங்க? நீங்க முன்னையே அந்த மாணவனை கேட்டீங்க. அந்த மாணவன் வந்து அனுபவம் இல்லாதனால உங்கள் பேரன் அந்த அப்போ நான் என்கிட்ட கேட்டு தான் சொல்லியிருப்பேன், யாதும் ஊரே யாவரும் கேளிரணும். அது சரி. அனைவரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள், அனைவரும் உறவினர்கள். இப்போ முத்துக்காப்பட்டி செலவு வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாரு. ஆமாங்க, அங்கேயே செட்டில்டு. 3 பொட்டை பிள்ளை பெற்று சம்சாரம் அங்கே டாக்டர், இவர் கான்ட்ராக்டரோடு எல்லாம் வெல் செட்டில்டு. அந்த எதுக்கு இங்கே வந்து இத்தனை வேலை பண்ணிட்டு கிடக்குறேன்? இல்லை, அதையும் சொல்கிறேங்க. இப்போ எனக்கு வந்து தங்கவேல்னு பேர் வச்சாங்க, தங்கம் சேர மாட்டேன்டுதுங்க. அவருக்கு செல்வம்னு பேர் வச்சா செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அது சரி. சேருது பெருசு இல்லைங்க ஐயா, பண்றதுக்கு மனசு வரணும்ல. ரைட்டுங்க. அவர் வந்து தன்னை வந்து அதாவது தன்னைத்தான் தாழ்த்தி கொள்வது தமிழர் பண்பாடு. அவர் வந்து பள்ளிகளில் பேசினாலும் எங்கே செய்தாலும் நான் இந்த தமிழ் மீடியத்தில் எல்லா குறும்புகள் பண்ணி தான் இந்த பள்ளியில் நான் படித்தேன் அப்படிம்பாருங்க. அதாவது பணமும் வேண்டும், மனமும் வேண்டும். எண்ணம், சொல், செயல், இந்த 3 உதவி. பணம் இருப்பவனிடத்திலே மனம் இருப்பதில்லை, மனம் இருப்பவனிடத்திலே பணம் இருப்பதில்லைங்க. ஆனா செல்வத்துக்கு பணம் இருக்குது, மனம் இருக்குது. மனமும் இருக்குங்க. அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, செய்த தர்மம் என்றும் வீழ்வதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். சுழல்வளன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெள்ளல் யாருக்கும் அரிது. அது அவருக்கு பொருந்துங்க. சொல் உண்மை உடையவர், சோம்பல் இல்லாதவர், அச்சமில்லாதவர், அப்படிப்பட்டவரை யாராலும் வெற்றி பெற முடியாது. அவர் சிறந்த வெற்றி அடைய வேண்டும். ஊருக்கு நல்ல தொண்டுகளை அவர் செய்ய வேண்டும். நிச்சயமாக அவர் செய்வார். நீங்க நாங்க முத்துக்காப்பிட்டீங்கன்னா முத்துக்காப்பிட்டி பிறந்ததா வளர்ந்ததா? நாங்க வளர்ந்தது நத்தமேடு, புதுச்சத்தம் பக்கத்துல அப்பனூர். வாக்கப்பட்டது முத்துக்காப்பிட்டி. எத்தனை வருஷம் ஆச்சு வாக்கப்பட்டு? நாங்க வாக்கப்பட்டு 36 வருஷம் ஆகுது. 36 வருஷம் ஆச்சு. 36 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறீங்க. ஆமா. செல்வனம் குடும்பம் ஆரம்பத்துல இருந்து இப்படித்தான் இருந்தாங்களா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதுல இருந்தாங்க, இப்ப நல்லா பிக்கப் ஆகி. ஆமா, முத்தக்காப்பிட்டி வளர்ச்சி அவர் ஓரளவுக்கு கொண்டு வராரு. ஆமாங்க. நல்லா பிக்கப் ஆச்சு. எங்கப்பா பிக்கப் ஆச்சு? என்ன எவ்வளவு வேகத்துல வண்டி போயிட்டு இருக்குது? நல்லா பிக்கப் ஆச்சு. வண்டியில 100% போயிட்டு இருக்குது. பிக்கப் ஆகுறதுக்கு முன்னாடி வண்டி செத்து போய் கிடந்து இப்பதான் பிக்கப் ஆகி போயிட்டு இருக்குது. இழுத்து பிடிக்கப்பா வண்டி கொஞ்சம். எல்லாம் பெட்ரோல் ஓடுச்சுன்னா இந்த வண்டி தண்ணியிலேயே ஓடுது. இப்ப நாங்க 1 மாசமா அந்த தை பொங்கல்னா வீடு சுத்தம் பண்ணி அது பண்ணி கை காலம் வலி எடுத்து அலுப்பெல்லாம் இங்க செல்வன் திடல்ல வந்த போட எங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ஆகி நல்லா ஜாலியா. இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன், சொல்லுங்க. புருஷன்காரன் கேட்டா பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னா அவ வீட்டுல சும்மாதான் இருக்கிறாங்க. வீட்டுல வேலைக்கு போகாத வீட்டுல சும்மாதான் இருக்கிறாங்க. சும்மாவா இருக்கிறீங்க? அது சும்மா இருக்கிற காலம் வேறங்க. இப்ப வந்து 2 பேர் வேலைக்கு போறனால யாரும் எந்த புருஷனும் சொல்ல மாட்டாங்க. 90% ஆம்பளைல கேட்டா ஹவுஸ் மேடு
ஹவுஸ் ஒய்ஃப். அப்ப அவனுக்கு பொண்டாட்டி இல்லையாப்பா, வீட்டுக்கு தான் பொண்டாட்டியாவா? எல்லாத்துக்குமே அண்ணா உடம்புல ஆணினம் பெண்ணினம்னு இது இல்லை. ஒவ்வொரு ஆம்பளைக்குள்ளேயும் ஒரு பொம்பளை இருக்கிறா, ஒவ்வொரு பொம்பளைக்குள்ளேயும் ஒரு ஆம்பளை இருக்கிறா. ஏன்னா அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னா. ஆண் என்பவன் அன்புடையவன், பெண் என்பவள் அறிவுடையவள். அறிவில்லாத பொம்பளை கட்டினா அந்த குடும்பம் விளங்கவே விளக்காது. எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாலும் பொம்பளை கொடுத்தனத்து சிக்கனமா புடிப்பா பொழைச்சாத்தா குடும்பம் கொண்டு வர முடியும். 2 பேரும் போட்டி ஓட்டுறது குடும்பம் கொண்டாட முடியுமா? வராது வராதுண்ணா. நானும் பாடுபடுறேன், நீயும் பாடுபடுற. நீங்களாம் எங்க ஊருக்கு வந்து இந்த அளவுக்கு எங்களை எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க 100 நாள் வேலை திட்டத்துல உங்க செல்லுல தான் பார்ப்போம், நேர்ல பாக்கல. அண்ணா மஞ்சுநாதனமா ஒருத்தர் மாமா பாட்டு போடுவாங்க, ஒருத்தர் மஞ்சுநாதனம் பாட்டு போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சந்தோஷப்பட்டோம். இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப எங்க மகளிர் அணி சார்பாக உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. இன்னைக்கு எங்க ஊரும் பொங்கல் விழாத்து எங்க பொம்பளை பேசிட்டு கிடப்பாள். இந்த நாள் இங்க வராது, அங்க போயிட்டாடு. ஏன்னா பாட்டு படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. கும்பாட்டு ஒரு சனம் படிக்க பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு பூ பறிக்கிற நோம்பி நேற்று நாங்கெல்லாம் பட்டிப்பொங்க வைக்கிறதுனால அது இன்னைக்கு மாற்றி வச்சுருவோம். 3 மணிக்கு பூ பறிக்க போனாக்கா 9 இடத்துல வச்சு கும்மி அடிச்சு போட்டு 6-6:30 வீடு வருவோம். வந்து பொழுதாட பொங்க வச்சு சாவல் அறுத்து, இன்னைக்கு அரிநாள் இல்லை, பொங்க வச்சு சாவல் அறுத்து சாமி கும்பிடுவாங்க. இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ ஆரம்பத்தில் வந்து பூ பறிக்க போனீங்களா நீங்களா? முத்துக்காப்பட்டியில் பூ பறிக்கிறதுனாவே என்னன்னு தெரியாதா? பெண்கள் த்ரோ பால் மற்றும் ரிங் பால் போட்டி தற்போது நடைபெற உள்ளது. அணிகள் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் த்ரோ பால் மற்றும் ரிங் பால். பொங்கல் 3 நாள் கொண்டாடுறோம்லக்கா, மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் நாள் வாசு பொங்கல். பொங்கல்ல மொத்தம் எத்தனை பொங்கல் இருக்குது? 4 பொங்கல் மொத்தம். மார்கழி மாதம் பொம்பளையும் வாசல்ல கோலம் போட்டு பச்சரிசி மாவு போடணும், கல் மாவு போடக்கூடாது. ஏன்னா உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரும்பாங்க. மார்கழி மாதம் எல்லாமே பாலேற மாதம். நெல் ஏன்னா தையில் அறுப்பாங்க. நெல், கம்பு, சோளம், ராகி எல்லாமே பால் பிடிச்சிருக்கு. எறும்போ குருவியோ சாப்பிட முடியாது, மக்கி அதுக்கு. அதனால என்ன பண்ணா நம்ம கிளவி வாசலில் பச்சரிசியில் கோலம் போட்டான். எறும்பு சாப்பிடு, பறவை சாப்பிடு, குருவி சாப்பிடும்னு. இப்போ பொம்பளை ஊரை எப்படி கோலம் போடுறாங்க? கல் மாவுல. பல வீட்டில் பெயிண்டில் அடித்து வச்சிருக்கிறாங்க. ஏன் வந்து பெண்கள் கோலம் போடுறது அப்படின்னா ஏன் போடுறது? ஆம்பளை கோலம் போட்டால் கோலப்படி விழுவாதா? ஆரோ ஒருத்தர் ஏன் போடுறது பொம்பளையோ? ஆறாவது ஒருத்தர் சொல்லுங்க, யாருக்கு தெரியும் ஏன் பெண்கள் கோலம் போடுறது? கோலம் போட்டால் மகாலட்சுமி வரும். கர்ப்ப காலத்தில் பொம்பளைகளுக்கு ஒரு முன்னால் போய் பின்னால் வருதா, அது அப்படியே அந்த கொழுப்பும் கட்டி சேர்ந்துக்கு. காலையில் வெறும் வவுத்தில் குமிஞ்சு புள்ளி வைக்கும்போது குமிஞ்சு வேலை செஞ்சீங்கன்னா அதில் யூரினஸ் அப்படின்னு ஒரு சுரப்பி சுரக்கு. அந்த சுரப்பி சுரந்ததுன்னா பொம்பளைகளுக்கு தொப்பை விழுவாது. அதனால தான் அந்த காலத்தில் கிளவி குமிஞ்சு கோலம் போட்டா. இப்போ என் பொண்டாட்டியில் நின்றுட்டு விட்டுறாளக்கா கோலமா வண்டியாட்டு ஒரு நொங்கு வண்டியாட்டு வாங்கி ஒரு கோலம் போடங்களே இடுப்பு வலிக்குது, கை வலிக்குதுங்கிறாங்க. அப்புறம் எங்க போடுவாங்க? அன்னைக்கு அரிசி மாவு அரைச்சி போடுறதெல்லாம் அரிசி சரி மாவளக்கு போடுறோம்ல, மாவளக்கு மிக்சியில் அரைச்சி போடலாங்கிறாங்க. மாவளக்கு போடுறோம்ல, மாரியாத்தாளுக்கு காளியம்மனுக்கு மாவளக்கு போடுறோம். எங்க அப்பதான் இப்ப என்ன பண்ணுவா, எங்க ஊர்ல பாதி பேர் மாவளக்கே கொண்டு போக மாட்டாங்க. கொண்டு போங்க கொண்டு போக மாட்டாங்க. சரி அண்ணா, நீங்க ஒரு பாட்டு மகிழ்ச்சியா பாடுங்க. நீங்க பாடுக்கு பாடுங்க. எங்களுக்கு தெரியாது. நீங்க பாடுக்கு ஒரு பாட்டு நான் பாடுறேன் கூட. எங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்க பாடுங்க, வேணா பின்னாடி பாடுங்க. சாமி பாட்டு பாடி அழைச்சுட்டா. மஞ்சுநாத் மாப்பிள்ள ஒரு நிமிஷம். டேய், பைக் சாவி எங்கிட்ட இருக்குதுப்பா? யாராவது பைக் சாவி தொலைச்சிருந்தீங்கன்னா எங்கிட்ட வச்சிருக்கிறேன். பைக் சாவியை TU50 சாவி ஏதோ ஒரு சாவி எங்கிட்ட இருக்குது. தொலைஞ்சவங்க வந்து வாங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க. நன்றி. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன், நான் எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். நாளான கண்ணி பொண்ணு நானு, வாடாத ரோசா கண்ணு. நாளான கண்ணி பொண்ணு நானு, வாடாத ரோசா கண்ணு. விரல் நீட்டி
பச்சை குத்தி வீமரோட பேரெழுதி விரல் நீட்டி பச்சை குத்தி வீமரோட பேரெழுதி வீமஞ்சேரியா இருந்தா நானும் விரல் நீட்ட காரணம்மா வீமஞ்சேரியா இருந்தா நானும் விரல் நீட்ட காரணம்மா. இது இள வீட்டில் பாடின பாட்டு. என் புருஷன் சரியில்லையே, நான் இப்போ ஒவ்வொரு வீட்லையும் போய் கை நீட்டி விரல் நீட்டி பொழைக்கிறேனே அப்படின்னு பாடினாலாம். இப்படி எல்லாம் பாட்டு நிறைய கிடக்குது. கும்மி பாட்டு ஒரு பாட்டு பாடுங்க. வேற ஆளு கும்மி பாட்டா தெரியாதா? 4 முளை வயலுக்குள்ள 7 கும்மி 7 நடவு நட்டுங்குள பெண்ணே 7 7 4 முளை வயலுக்குள்ள 7 கும்மி 7 நடவு நட்டுங்குள பெண்ணே 7 7 நானும் கொஞ்சம் இலையடி 7 7 நாத்துகளை நெருக்கி போடு 7 7. இது நடவுல பாடுறது. நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. ஆறால இத்தனை பொம்பளை வைக்கிறீங்க, ஒருத்தருக்குமே பாட்டு தெரியாது. என்ன அக்குருமோ முத்துக்காப்பட்டியில அநியாயம் நடக்குது மயிலாடு. சரி, உங்கூரையும் பூப்பறிக்கு போனது இல்லையா? பூ பறிக்கிறது என்னவா? பூ பறிக்க போறதுன்னா 3ஆம் நாள் 1:45 மணிக்கு கோலம் போட்டவங்களாம் கோலம் போட்டி வர சொல்லிடுங்க. போய் டோக்கன் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். 1:45 மணிக்கு 1:45 மணிக்கு டோக்கன் கொடுக்குறோம். கோல போட்டிக்கு போடுறீங்களா? கோலம் போடுவாங்க அத்தனை பேரும் கோலம் போட்டி இடத்துக்கு வர சொல்லிடுங்க. ஆமா, 1:45க்கு டோக்கன் கொடுக்குறாங்களாமா. கோலம் போடுற எல்லாம் போய் கோலம் போடுங்க. கோலம் போட்டாச்சு. போட்டாச்சா? கொடுக்குறாங்க. கோலத்துல போய் நிக்க சொல்றாங்க. கோலம் போட்டாச்சாமா. 1:45க்கு டோக்கன் கொடுக்குறாங்களாமா. 6 கோலம் போட்டீங்களா? போய் வாங்கி. என்ன ஒரு சேர் கொடுக்குறதா? ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷத்துல போயிடலாம். வாங்க வாங்கி உனக்கு உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஏனுங்கா இத்தனை சனத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கிறீங்களே, நீங்க என்னத்தை சம்பாரிச்சோம்னு கேக்குறீங்க? காசு வேணும், இன்னைக்கு வரும் நாளைக்கு போகு. இன்னைக்கு இங்க யாருக்கு வேண்டி வந்து குடிச்சுக்கிறோம்? நான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஒரு வார்த்தை மாப்பிள்ளை வான்னு வந்துட்டேன். செல்வருக்கு அழகு செடுங்களை தாங்குதல், உறவுகளை தாங்குவதுதான் செல்வமுடையவருக்கு அழகு. அழகு மாப்பிள்ள, நான் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து எருமை மேய்ச்சி மாடு மேய்ச்சி சாணி அள்ளி சவுதி அள்ளி படாத கஷ்டம் கிடையாது. அது சரி, யார் வேணா காசு சம்பாதிக்கலாம். ஆனால் மனுஷனை சம்பாதிக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறது எனக்கு முதல் டாப் ப்ரியாரிட்டி. அருமை அருமை அருமை. அது 2 இருந்தா போதுங்க மாப்பிள்ள. எவ்வளவு காசு வேணா சம்பாதிக்கலாம். சொல்றீங்க நான் என் பொண்டாட்டி சொன்ன கொப்பச்சத்த அளவுக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு? 350 பேர் வந்தாங்க மாமாண்ணா. பாத்தியா, நானெல்லாம் காத்தாலைக்கு போச்சுக்குன்னு செத்து போயிட்டேன்னா 5000 ஜனம் வருவாங்க அப்படின்னு. அதுக்கு அவ என்னக்கா சொல்லணும்? அட நாசமா போனவனு வெள்ளிக்கிழமை நாள் இப்படி சொல்றியாடான்னு கேட்கணும். அவ என்னங்கிறா, என் மாமா இப்ப நான் 5000 பேருக்கு காப்பி வைக்கணுமாங்கிறா. சனத்தை சம்பாதிக்கணும். இன்னைக்கு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தோம். வந்தனா தொட்டு அறிஞ்சவனாட்ட பொம்பளையிலாட்ட பொறுமைசாலி ஆம்பளைக்கு வராது. அதனாலதான் பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமிக்கு மேல தாய்மையும் உண்டு அப்படின்னா. கோயிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று. அப்படியே டேய் சோழன் குமார், கொஞ்சம் விளையாட்டு இடத்துக்கு வாப்பா. சோழன் குமார் கபடி விளையாடுற இடத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் வா பார்க்கலாம். சீக்கிரம் வா. உங்களுக்கு எப்படி தோணுச்சு நம்ம ஊர்ல வந்து இத்தனை விளையாட்டு விழாவில் வைக்கணும் நடக்கணும் அப்படின்னு? வேற ஊர்ல இப்படி நடக்கல. ஒலிம்பிக் கூட நடத்தி போடலாம். இந்த போட்டி நடத்தி நல்ல பேர் வாங்கறது கனகடுசு. பூ பொறிக்கிறதுனா என்னன்னா, 2ஆம் கிழமை முதனா மாட்டு பொங்க, 2வது அந்த அன்னைக்கு ஊரெல்லாம் ஆள் விட்டு வீடு வாசலில் வளைச்சு சுத்தம் பண்ணிட்டு முறுக்கு அதிரசம் பலகாரம் வீட்டில் என்ன செஞ்சோமோ கரும்பு எடுத்துக்கிட்டு கொட்டிக்கிட்டு ஒரு குளத்துக்கு போகிறது. முதல் புல்லா கோயிலில் வச்சு கும்மி அடித்து, மாரியாத்தா கோயிலில் வச்சு அடித்து, 3 முக்கு ஊரில் அடித்து போட்டு குளத்துக்கு போய் கொண்டு போய் வச்சு இந்த பலகாரத்தெல்லாம் வச்சுட்டு ஒன்று கொண்டு பரிமாறி சாப்பிட்றது. சாப்பிட்டு போட்டு அந்த குளத்துக்குள்ளே பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? அந்த பூவில் தான் அந்த காலத்தில் லவ்வே செட் ஆகும். அத்தை உள்ள மாம்பிள்ளை அப்பதான் வருவாங்க. முதனா பொங்க அவ வீட்டுல வச்சிருப்பாங்க. 2வது நாள் பட்டி பொங்கல் அன்னைக்கு தான் அம்மத்து வீட்டுக்கு வர்றது. தாய்மாம்பாயின்ப்பா அத்தை புள்ள வந்திருப்பா. பிரியமா பூ கொட்டி கொடுக்குறான்னா அங்கதான் பொருள். இன்னைக்கு தான் எல்லாம் போன்ல கூட்டிட்டு போய் ஆஞ்சநேயர் மலை மேலே ஏறிக்கு வந்துட்டு லவ் பண்ணுதுவா.
அங்க போய் பாருங்க மலையாட்டமா இருக்குது. சோடி கடை போட்டு வந்துருக்குறாங்க. அப்பெல்லாம் அந்த பிடிச்சிருக்குது அந்த பிள்ளை கட்டிக்கணும்னா ஊனாம்பூ பொறிச்சிட்டு வந்து கொடுப்பேன். ஊனாங்கொடி பூ பூத்துருக்குமில்ல, ஊனாம்பூ கொடுப்பேன். உரும் பிள்ளைக்கெல்லாம் ஆவாரம் பூ கொடுப்பாங்க. அப்படி பூ பொறிச்சிட்டு வந்து அந்த பலகாரம் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மடியில பூ கட்டிட்டு வந்து அந்த பலகார கூடையில போட்டு மடி கும்மி அடிச்சுக்கிட்டு வருவாங்க. வரும்போது பலகாரத்தை உண்டு நின்று ஓட்டு அமத்தா செத்து போயிட்டான்னு ஒருத்தர் வந்து தோட்டி வந்து சொல்லுவாப்புல. அப்போ பொம்பளைகள்லாம் கட்டி அழுது வைக்கப்பில்ல ஒரு உருவம் செஞ்சு வச்சிருப்பாங்க. வைக்கப்பில்ல அந்த உருவத்தை சுற்றி மாரடிச்சு பாட்டு பாடிட்டு கொளுத்திட்டு போட்டு வீட்டில் வந்து தலை முழுக்கி தண்ணி வார்த்ததுக்கு அப்புறம் தான் பட்டிப்பொங்க வைக்கிறது. இந்த பூ பறிக்கிற முறை. இதில் நிலாப்பிள்ளைக்கு சோறு மாத்துறதுன்னு ஒரு முறை உண்டு. அது எப்படின்னா தை பூசத்துக்கு இப்போ அமாவாசை வருதா, அமாவாசைலேருந்து 15 நாள் கழித்து இப்போ தைப்பூசம். அதில் 7 நாள் கழித்து ஆரம்பிப்பாங்க. அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு 28 நாள் அடையில. இதில் 14 நாள், அதில் 14 நாள். அந்த 14 நாள் முடிஞ்ச 7 நாளில் ஊர் பண்ணாடி வீட்டில் 6 ஊர் கவுண்டர் இருக்கிறாங்களா கொத்துக்காரர் வீட்டில் போய் இதே மாதிரி வீட்டில் செஞ்ச பலகாரம் அன்னாடு ஒன்று புள்ளார பிடிச்சி வச்சு கோலம் போட்டு வாசல் வளைச்சுட்டு அதில் பொட்டை பிள்ளை கையில் புள்ளார் பிடிச்சி வச்சு வயசுக்கு வராத பிள்ளை புள்ளார் பிடிச்சி வச்சு எல்லாம் வட்டமாக கும்மி அடிப்பாங்க. கும்மி அடிச்சுட்டு கொண்டு போன சாப்பாட்டை ஒரு தட்டத்தில் போட்டு எல்லாம் ஒன்றா பிணைஞ்சு உருண்டை சோறு கொடுக்கறது, கூட்டாஞ்சோறு. 7 நாள் கிருமிச்சு மாவிளக்கு பண்ணிட்டு போவாங்க. மாவிளக்கு வச்சு கும்மி அடிப்பாங்க. 8ஆம் நாள் எல்லாம் தின்னு புள்ளாருக்கு அவரு வீங்கி போகும்னு சொல்லி தூதுவேளை ரசம் வச்சுக்கிட்டு போகிறது. புளி ரசம் தூதுவேளை ரசம் எல்லாம் வச்சு கொண்டு போய் அதுவும் கூட்டாஞ்சோறு. 9ஆம் நாள் என்ன பண்ணுவாங்கன்னா பூக்கூட சோடிச்சு ஒரு போல மூடியில் மாவிளக்கு பூவை அது இது நல்லா சோடிச்சு கன்னிப்புண்ணு தலையில் வச்சு இந்த 8 நாள் புள்ளார் பிடிச்சி வச்சுருப்பாங்கல்ல அந்த புள்ளாரை கொண்டு போய் கிணத்துல விட்டுட்டு வர்றது. இது எதுக்குன்னா மழை பெய்யறக்கு வேண்டி ஊர் செழிப்பாக இருக்கிறதுக்கு வேண்டி ஒத்துமையாக இருக்கிறதுக்கு வேண்டி பண்ணுறது. இப்பெல்லாம் யாரு பண்ணுறா? நீங்கள் பூ பறிக்கிறதாவே என்னன்னு தெரியாதுக்கிறீங்க. பழக்கம் இல்லை. ஆத்துக்கு மேக்க நேரெல்லாம் செக ஜோதியா இருக்கு. அல்ல இப்போ 3 மணி ஆச்சா அல்ல முறுக்கு ஒருத்தி முறுக்கு கட்டுக்கு முடுக்குன்னு இருக்கு, ஒருத்தி பொறுன்னு இருக்கு. நல்லா நீ எனத்தை பிடிச்சுட்ட பொறுன்னு இருக்குது. அக்கா நான் கல்லம்மா போட்டேனக்கா. நீ கல்லெண்ணெயில் சுட்டையோ பாமையில் சுட்டையோ? அக்கா பாமையிலுக்கு வண்ணடிச்சு வராது, நான் கல்லெண்ணெயில் தான் சுடுவேன். இத்தனையும் ஊற்றினாலும் கல்லெண்ணெய் தானக்கா. எல்லாம் பேசிட்டு ஒரு நாளைக்கு சந்தோஷம். அப்போல்லாம் குட்டை வேலை இல்லை பேசுறதுக்கு. 100 நாள் வேலை இல்லை. இப்போ தான் 100 நாள் வேலைக்கு பொம்பளை பேசிக்கிறீங்க. அப்போ எதுக்கு பேசுறது? அப்போ இந்த மாதிரி சமயம் சந்தத்தில் கண்டாத்தான் பேசிக்கிறது. ஆனால் என்ன குசலம் பேசுறோடு குப்பை கடையை போகுமா, சாடை பேசுறோடு சந்தை கடையை போகுமாம்பாங்க. அன்னத்தனை பண்ணாலும் இந்த பொம்பளையில குசலம் மட்டும் போறதில்லை. அது கூடையே பிறந்ததாட்டு இருக்குது. 4 பேர் உட்காந்து பேசுற 5ஆவது ஒருத்தி பத்தி தான் வாயாடுறது. அவள் தெரியுமா? அவள் கதை தெரியாது உனக்கு. சம்பாரிச்சுக்கு இழுச்சா அவ என்னது சம்பாரிச்சா வேண்டாந்தால வியாப்பனூட்டில் இருந்து இந்த 4 பேர்ல ஒரு ஆள் எந்திரிச்சு போட்டு இப்ப போறாள் இவளை பத்தி உனக்கு தெரியாது. அந்த 3 பேர்ல ஒருத்தி எந்திரிச்சே போக மாட்டான். போன இவ வண்டவாள தண்டவாளம் பேரி தாமரப்பாடி வரைக்கும் போயிருப்பான். அது ஏக்க அப்படி வாயாடுறது? பிறவிக்கணும். கும்மி பாட்டு பாட்டா கும்மி அடிக்கிறீங்களா இல்ல வட்டமா? அவர் எங்க பேசிட்டே இருக்கிறாரு. சரி, அமெரிக்காவில் இருந்தீங்களா? அங்கேயே இருக்க வேண்டியது. இங்க எனத்துக்கு வரீங்க பொழுதுக்குன்னு பொசுக்குன்னு முட்டிட்டு. எதுக்கு வரேன்னு கேக்குறீங்களா? எதுக்கு வரீங்க? நீங்களே ஊருட்டு போயிட்டீங்க. ஊரே வேண்டாம் நம்மளுக்கு இங்க பொழப்பாவிலேன்னு அமெரிக்கா போயாச்சு. இங்க எதுக்கு பொழுதா பொழுதுக்கு வாரீங்க? அமெரிக்காவுக்கு ஒரு வைராக்கியத்துக்கு போனோம். நாமளும் சம்பாதிக்கணும், மனுஷன் ஆகணும்னு போனோம். இன்னைக்கு சம்பாரிச்சாச்சு. சம்பாரிச்சாச்சுன்னு சொல்ல முடியாது, சம்பாரிச்சுட்டே இருக்கிறேன். அது வாழ்நாள் முழுக்க மனுஷன் சம்பாரிச்சுதான் ஆகணும். காட்டுல பிறந்த மானு வீட்டுல பிறந்த ஆணு உழைச்சேதான் ஆகணும்.
இருந்தாலும் சம்பாதிச்சாலும் இந்த உடம்பெல்லாம் அங்கே இருந்தாலும் எனக்கு என்ன உசுரெல்லாம் இங்கே தான் இருக்குது. நல்லா முத்துக்காப்பட்டி கைதட்டு கொடுங்க. இந்த மனசு வரணும்ல. சில பேர் ஊருட்டு போயிட்டா ஊர் பக்கம் எட்டியே வாக்க மாட்டேங்கிறாங்களா? அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்லுங்குவேன். நாம் என்ன சொல்கிறோங்க, ஒருத்தருக்கு ஒரு என்ன சொல்கிறது. எனக்கு ஊரில் வந்தால் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்துக்கிட்டையும் பழந்து ஒரு டீ குடிச்சு ஒரு சாப்பிட்டு ஒரு சரக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சு போனால் வந்தால் தான் கலகலப்பாக இருக்குது நம்ம வாழ்க்கையில். எக்ஸசைஸ் ரன்னிங் காலையில் ஓடணும், சாப்பிடணும். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, இங்கே வந்தால் சந்தோஷமா இருக்குது? ஐயோ சத்தியமாக இங்கே தான் நம்ம முத்துக்காப்பட்டி தான் நமக்கு கடைசி கால முத்துக்காப்பட்டி தான் நம்மளுக்கு. அந்த பழைய ஊடொன்று வாங்குனீங்களா? அது எதுக்கு வாங்குனீங்க பழைய ஊடொன்று? பழைய வீடு ஜம்மீன் வீடுங்க மாப்பிள்ள, அது விலைக்கு வந்துச்சு. அப்புறம் ஒரு சில பேர் வாங்கி அதை இடித்து சைட்டு போடுறதா கேள்விப்பட்டேன். அந்த நான் வந்து சின்ன பையனாக ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஜமீன்தாரை பார்க்கறதுக்கு மெயின் ரோட்லேருந்து அந்த ப்ளூ கலர் கதவு ஓட்டையில் போய் லைன் நின்று பார்ப்போம். நாங்கள்லாம் ஜமீன்தார் நடந்து போகும்போது அப்படியே 10 பேர் 5 பேர் லைன் நின்று பார்ப்போம். அந்த வீடு விலைக்கு வருதுன்னு தெரியும் போது நமக்கு வாங்குறதுக்கு சக்தி இருக்குது, வேற யார் வாங்கினாலும் நான் இடிச்சு போட்டு தரமாட்டம் பண்ணியிருப்பாங்க. நான் வாங்கி அது 35 லட்சம் 40 லட்சத்துக்கு வாங்கி மறுபடியும் 40 லட்சம் செலவு பண்ணி அந்த காலத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து வரி வாங்கி கொடுத்த வீடு. அந்த வீட்டுக்கு வந்து எம்ஜிஆர் வந்திருக்காரு, பக்தவச்சல் வந்திருக்காங்க, அத்தனை அரசியல் தலைவர் அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஃபேமஸான வீட்டை வந்து அட்லீஸ்ட் என்னுடைய தலைமுறைக்கு வரைக்காச்சும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லி வாங்கி அடுத்த தலைமுறையும் அப்படியே பாதுகாக்கணும். இப்போ எனக்கு இன்னொரு ஆசைன்னா, இந்த உங்கள் தலைமுறையோட இந்த பொங்கல் விழா முடிஞ்சிடப்படாது. ஏதோ 3 பொட்ட பிள்ளையில ஒரு பொட்ட பிள்ளைனாலும் கூட்டிகிட்டு வந்து சொல்லி கிள்ளினாலும் வந்து நம்ம சனத்தோடு பழக வச்சு முத்துக்காப்பட்டி செலவும் புள்ள அப்போ மேலே அப்படியே அடுத்து செய்யுங்கிற மாதிரி நம்ம புள்ள வரணும். அதெல்லாம் சொல்லியாச்சுங்க. மகளிர் ரிங் பால் பிள்ளைய வராட்டி கூட நேற்று கூட பேசிட்டு இருந்தேன். 1 கோடி ரூபாய் இப்பயே அக்கௌண்ட்ல போட்டுருண்டா, நாளைக்கு செத்தாலும் வருஷம் நடக்கணும்னு சொல்லி நேற்று கூட பேசிட்டு இருந்தேன். சிவா 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 உங்களுக்கெல்லாம் ஆயுசு ஆண்டவன் என்னைக்குமே எட்டி வச்சு. மகளிருக்கான ரிங் பால் போட்டி நடைபெற உள்ளது. அவங்க அணி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதனால அடுத்த தலைமுறை மாப்பிள்ளைகளை தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால வந்து இந்த விளையாட்டு போட்டி வருஷம் கண்டிப்பா நடக்கும். எனக்கெல்லாம் பொறாமையா இருக்குதுனால முத்துக்காப்பட்டியில வந்து பிறக்காது விட்டு தொலைச்சிட்டேன். எங்க ஊர்ல இருந்தா நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, லண்டன்ல இருக்கிறாங்க. யோகேஸ்வரி உமா யோகேஸ்வரி போட்டு விடுவாங்க. புள்ளார் கோயில் கட்டு அதுக்கு சுத்தியும் போட்டு பணம் போட்டு விட்டுறேன். ஒரு நாள் கூட எட்டி வந்து ஒரு சரம்பரைன்னு பாக்குறது இல்ல. அதுக்கு மாப்பிள்ள ஒரு சிலர் வந்து ஒரு சின்ன காயம் பட்டா கூட ஒரு கெட்ட வார்த்தையை ஒரு வேற என்ன கேட்கத்தகாத வார்த்தையை சொன்னா கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. நமக்கெல்லாம் அது ஒரு சூடு சொன்ன ரோசம் ஒண்ணுமே கிடையாது. நீ என்ன வேணா பேசிக்க, என்ன வேணா திட்டிக்க, ஏன் முத்துக்காப்பட்டி எனக்கு உள்ள மக்களுக்கு நான் செய்வேன். நீ எதிரியா இருந்தாலும் கூட வந்து பரிசு வாங்கிட்டு போன கவலை கிடையாது. எனக்கு திருப்தி, ஊர் மக்கள் சரி எனக்கு திருப்தி, அவ்வளவுதான். அது நம்ம திருப்தி. நல்லா செஞ்சாலும் பேசுவாங்க, வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம். ஊருக்கு செஞ்சாலும் பேசுற, செய்யலினாலும் பேசுற. அதுதான் உளவாய் 3 நாள் ஊர்வாய் மூட முடியாதும்பாங்க. ஆக முடியாது. நாம நம்ம மனசாட்சிக்கு நிலையில இருந்தா போது. ஆமா. இப்போ உமா டீம் யோகேஸ்வரி டீம் உள்ள வாங்க. காலமான இருக்கிற டீம் மட்டும் அடுத்த டீம் உள்ள விடுங்க. காலமான கடைசியில் 70 வயசு 80 வயசு கடந்த அப்புறம் 100 கோடி 200 கோடி காசு வச்சுக்கிட்டு ஊருக்கு பண்ணிருக்கலாமே நினைச்சு வருத்தப்பட்டு அழுது பிரயோஜனம் கிடையாது. நல்லா இருக்கும் போதே இந்த மாதிரி 4 பேர்த்து சிரிக்கிறத பார்த்து நாம மக்களோட மக்களை சிரிச்சு மகிழ்ந்தா எவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்கு. இன்னும் 10 வருஷம் சேர்த்து நான் போயிருவாங்க. என்ன தேவை? எந்த பக்கம் நிக்கிறீங்க? இந்த வெயில்ல வந்து இந்த சனத்துக்கு பண்ணணும்னு 6 ஆளுக்கு தேவையா? சத்தியமா சொல்றேன் மாமா, 1 அளவுக்கு காசு இருந்தா ஊருக்கே வரமாட்டேன். ஊருக்கே வரமாட்டேன். ஒரு காலத்துல பட்டிமன்றத்துக்கு போன் எடுக்குன்னா போன் வந்தா இப்பதான் மாறிட்டேன். அப்பெல்லாம் போன் வந்தாவே ப்ரோக்ராம்னா தான் போன் அட்டன் பண்ண மாட்டேன். போன் எடுத்தா நம்மளுக்கு 10,000 பணம் வருமா? அவங்ககிட்ட மட்டும் பேசாத. ஏன்னா அந்த அளவுக்கு உறவுகளால காயப்பட்டவன் நான். என்ன மாதிரி இன்னொரு தலைமுறை அடுத்த வாரிசு இன்னொரு செல்வம் என்ன மாதிரி செல்லுமோ செல்வியோ 6வது வர்ற வரைக்கும் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு நான் ரிட்டையர் ஆயிடுவேன். பால் இப்படி பிடிக்கூடாது, பிடிச்சா ஃபவுலு. என்ன சொல்றோமோ அது ஒத்து உழைக்கணும், அவ்வளவுதான். மாமா வணக்கம் மாமா. இந்த மனசு வேணும்ல, என்ன மாதிரி இன்னொரு ஆளை உருவாக்க வரைக்கும் நான் ஓடுவேன். அவி வந்துட்டா அவிகிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நான் ஒதுங்கிக்குவேன். யாருக்கு வரும் சாக மட்டுக்கு நான் தாண்டா பண்ணுவேன்னு வாயிடு வரல. சனம் இதை சம்பாதிக்கணும் மாயா, இதை சம்பாதிக்கணும். எனக்கு என்ன ஒரே ஆசை மாப்பிள்ள, என்னுடைய வாழ்நாளுக்குள்ள
முத்துக்காப்படி சேனத்தை அத்தனை பேர்த்தையும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு நாள் ஆச்சும் 10 கிலோமீட்டர் நடக்க வச்சு 10 கிலோமீட்டர் கொண்டாந்து உட்கார வச்சு அல்லது கம்மஞ்சோறு சோளச்சோறு போட்டு ஒரு அவங்களுடைய ஹெல்த்தை பாதுகாக்கணும். அல்ல வீட்டுல பொம்பளை கம்மஞ்சோறு தான் ஆக்குக்குவேன். எல்லாமே எல்லாமே என்ன சொல்றது, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, எல்லாம் வெரைட்டி ரைஸ். அவன் தூக்கி தூக்கி போடுறேன், இது சாப்பிட்டா மேல போயிருவேன், இது சாப்பிட்டா மேல போயிருவேன்னு. நம்ம ஆளுகளுக்கு தான் புரியறதில்ல. சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், அரை வேக்காட்டு சோது போட்டு அது பறக்குது மேல. பசங்களும் அதை தான் உணத்தையே திங்கிறாங்க. வீட்டில் என்ன சோறு ஆக்கி கொடுத்தாலும் திங்கிறது இல்லை. முதல்ல ஆம்பளைகளுக்கெல்லாம் சொல்றேன், ஒண்டாட்டியில பாராட்டுங்க ஐயா. நாம பாராட்டாம ஆறு பாராட்ட போறேன். நல்ல சாப்பாடு செஞ்சா அது உப்பே இல்லை, இன்னால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிப்பாரு. அது இன்னும் வச்சு போட்டாலும் உப்பே இல்லை, தால் நல்லா இருக்குதுங்கிற பாரு. நாளைக்கு உணத்தையே சோறாக்குவேன். சேசிப்பி மண்ணை வளைச்சு கொட்டுற மாதிரி வாயில கொட்டி போட்டு, இன்னைக்கு உப்பு இல்லை, கம்மா சமையலாட்டு வரல, கம்மா கையை வெட்டிட்டு வா, அம்மா சமையலாட்டு வரட்டு. கம்மா வச்சா ஊரே மணக்கு, கம்மா வச்சா ஊரே மணக்கு. 25 வருஷம் அவி அம்மா சமைச்சு பழகணும். அவன் திடீர்னு வந்து 3 மாதத்துக்குள்ள இவ அம்மா சமைச்ச மாதிரி வருமா? மாமியா கறி மருமகளுக்கு பக்குவமும் சொல்லி கொடுக்கணும். சமைத்தல்னாவே முதல் பக்குவப்படுத்தல்னு தெரிஞ்சுக்கணும். கணக்கு சமையல் ஒன்று, ஃபார்முலா தப்பா போட்டா கணக்கில் ஆன்சர் வராது, வருமா? அதே மாதிரி சமையல்ல போடக்கூடிய பொருளை தப்பா போட்டீங்கன்னா டேஸ்ட் வராது. சாம்பார் தான் அதே மாதிரி எங்க ஊர் மண்ணின் மைந்தர் பெரியண்ண கவுண்டர், உங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 105 வயசு, இப்பதான் போன மாசம் தான் தவறி போனாருங்க. 105 வயசு, இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவர். அதனால முத்துக்காப்பட்டியில் கிட்டத்தட்ட இருக்கிற மக்கள் அத்தனை பேர் 100 வயசுக்கு மேலே வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் சொன்ன பேச்சு கேட்டால் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். நம்ம எக்ஸசைஸ் பண்ண பண்ணிக்கிறாங்க. நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு படுத்துக்கிறாங்க போய். ஏமாப்ல 10 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு படுத்தா உள்ள இருக்கிறது எல்லாமே சுகராக மாறுது, எல்லாம் கொலஸ்ட்ராலாக மாறுது. சாப்பிட்டு படுக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் இருக்கணும். எனக்கு எங்க டாக்டர் சொல்றது மாதிரிதான், 6 மணிக்கு மேல நீங்க சாப்பிடாதீங்க. சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னால் அப்பெல்லாம் சாப்பிட்டாங்க நம்ம தாத்தம் பாட்டி எல்லாம். இருட்டு உழுகிறக்குள்ள சாப்பிட்றணும். 7 மணிக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னாத்தா படுக்கிறக்குள்ள அந்த ஃபுட்டு டைஜஷன் ஆகி உங்களுக்கு நல்ல பிரக்டோஸா மாறும். இல்லைனாக்கா அது சுகரா மாறிடும். எனக்கெல்லாம் சுகர் வந்து 8 வருஷம் ஆகுது. கோலை போட்டி 1:45 ஆச்சு, டோக்கன் கொடுக்குறாங்க. பாட்டு பாடிருமா, பொங்கல் பாட்டா எந்திரிச்சு அடிங்க, நான் பாடுறேன். கண்ணு எல்லாம் கோலை போட்டிக்கு வாங்கப்பா, டோக்கன் வாங்கிக்கங்க. கோலை போட்டிக்கு எல்லாம் வாங்க. டே இளையரசா, அந்த பை கொண்டுறா. கருப்ப பெரியன கவுண்டரு 106 வயசு இருந்து இறந்திருக்கிறாரு. நடிகர் சத்யராஜோடைய தங்கச்சி மாமனார். தங்கச்சி மாமனார் தாமஸ் வா. 2ஆம் தங்கச்சி மாமனார். கூட பிறந்த தங்கச்சி பழையகோட்டை பட்டக்காரர்கள கொடுத்தது. வாங்கிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, வாங்கிட்டு அதான் அவங்க டோக்கன் வாங்கிட்டு வந்தா. ரெண்டு மணிக்கு வந்து கயிறு இழுக்கும் போட்டி.